Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து லசூன் பிண்டி மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதாவது பூண்டு வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து 5லேருந்து 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். வெண்டைக்காயை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு இந்த மாதிரி டவலில் வச்சு மேலே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறதுனால வெண்டைக்காய் வந்து வழவழப்பாக இல்லாமல் வந்து இருக்கும். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே வந்து கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே வந்து ஸ்லைசஸாக வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளேருந்தும் வந்து சீக்கிரமே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே உள்ளேருந்தும் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கோட்டிங் வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்து வெண்டைக்காயை கட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி 5லேருந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக்காக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, எந்த பாத்திரமாக இருந்தாலும். அப்போ தான் வெண்டைக்காய் வந்து ஒட்டாமல் சீக்கிரமே ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க, அதாவது ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 12 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பூண்டு வந்து அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே வந்து நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் பூண்டு வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து தெறிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து கீழேயும் மேலேயும் வந்து இந்த வெண்டைக்காயை ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டியால். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வேக விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கறனால இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அதாவது கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் வந்து காந்தா லசூன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காந்தா லசூன் மசாலா இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமேட்டு வறுத்து பவுடர் பண்ண நிலக்கடலை பவுடர் தான் வந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்க்காமல் நிலக்கடலை வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடர் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து குழம்பு செய்கிறப்ப நிலக்கடலை பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 3 நிமிஷம் வந்து வேக விட்டுக்கோங்க. இடையில வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து கொஞ்சம் வந்து மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கொத்தமல்லி வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு இந்த லசூன் பிண்டி மசாலா ஃப்ரை, அதாவது பூண்டு வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.